போடியில் ஜமாத்தார்களை சந்தித்து 17ஆம் தேதி பகல் 11 மணி அளவில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஓ பன்னீர்செல்வம் போடி டிவிகே நகர் பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களிடம் போடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பள்ளிவாசல் தலைவர், செயலாளர் ஹஜ்ரத் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கும் உலக அமைதி வேண்டியும் ஒற்றுமை சகோதரத்தை வலியுறுத்தும் வகையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் ஜமாத்தார்கள் வைத்த கோரிக்கைகளை வெற்றி பெற்ற பின் நிச்சயம் நிறைவேற்றத் தருவதாக வாக்குறுதி அளித்தார். நிறைவாக செய்தியாளர்கள் சந்தித்த ஓபிஎஸ், நாடாளுமன்றத்தை கூட்டினாலும் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முன்னிலையில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் மக்களவை உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு முக்கிய பிரச்சனைகளை, தொகுதி வரையறை குறித்து ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்களை முன்னிறுத்தி தமிழகத்தின் நிலைமையை, மக்களுக்கு உண்டான பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க உள்ளனர். அந்த பணியினை செய்வதற்கு தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் தங்கத்தமிழ் சென்றுள்ளார் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இருக்கிற எம்பி, அதாவது நம்ம தேனி மாவட்ட எம்பி கூட அங்கதான் இருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தில் எதனால தொய்வு இருக்குங்களா? தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டிலேயே முன்னணியில் இருப்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வராரு சார். இன்னைக்கு வர்றப்ப மாவட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்காரு. இது இது சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் டெல்லி சென்று நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தான் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையின்படிதான் மாண்புமிகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு சென்றிருக்கிறார். ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த பிரச்சனையில் கலந்து கொண்டு விவாதத்தில் கலந்து கொண்டு நம்முடைய நிலைமையை, தமிழ்நாட்டுடைய நிலைமை மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன அந்த கருத்துரை அடிப்படையில் பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். உறுதியாக அங்கு அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.